இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பாஸ்தா தான். உங்களுக்கு வீடியோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பாஸ்தாவை பாயில் பண்ண போகிறோம். அதுக்காக அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாஸ்தா போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் விடுறோம். ஆயில் விட்டுட்டு பாஸ்தா போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் பாஸ்தா பாயில் ஆகிறதுக்கு. 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீனச் வச்சுருக்கோம், அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இங்கே போல் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்க. பாஸ்தா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு இதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நறுக்கி வச்ச பூண்டு, குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பூண்டு, இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பகுதி நல்லா வெந்துடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போடும்போதே கொஞ்சம் பெப்பர் தேவைன்னா போட்டுக்கோங்க. பெப்பர் லாஸ்ட்லேயும் போடலாம். நான் மஞ்சள் பொடி கூட கொஞ்சம் பெப்பர் போடுவேன். கொஞ்சமாக ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த ஸ்பீனச் இதை ஊற்றிக்கிங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸு கொதித்த போதும் ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொதிக்குது. இதில் நான் கொஞ்சம் ஆர்கானிக் சீசனிங் போடுறேன். நீங்கள் வந்து மிளகு பொடியும் கொஞ்சம் மல்லி பொடியும் போட்டுக்குங்க. நல்லா போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ பாஸ்தா வேக வச்ச பாஸ்தா போடுறேன். அதில் உப்பு போட்டு வேக வைக்கல. நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுக்கிங்க. நான் இப்போ உப்பு போடுவேன். நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சா இப்போ உப்பு போட தேவையில்லை. இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட அந்த சீசனிங் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகா பொடியும் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடியும் கொஞ்சம் ஜீரகப்பொடி நம்ம தாளிக்கும் போதே போட்டோம், அது போட்டாலே போதும். இப்போ இதில் நான் அந்த அரைச்சி வச்ச முந்திரி இதில் சேர்க்குறேன். ஏன்னா பசங்க வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்பீனச்சு பொரியலாவோ இல்லை செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதே வந்து நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வதக்கி அப்படியே செய்யலாம். அப்படி செய்யும் போது என் பசங்க அப்போ கூட அதை தனியாக பொறிக்கிடுவாங்க. அதனால் அரைச்சி ஊற்றி செய்யும் போது அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஸ்பீனச்சை அரைச்சி ஊற்றி செய்யலாம். இதுவே உங்களுக்கு இது கீரை கிடைக்கல அப்படின்னா இந்த மஞ்சள்
பரங்கிக்காய் இருக்குது பாருங்கள், அதை நல்லா அரைச்சிட்டு அதையும் இந்த மாதிரி சேர்த்து வேக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது பரங்கிக்காய் கொஞ்சம் அதில் ஒரு ஸ்வீட் இருக்கும், அதனால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எது கிடைச்சாலும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பாஸ்தா லைக் பண்ணாத குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. பட் நம்ம பாஸ்தா கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்க அந்த கீரையை செப்ரேட் பண்ண முடியாது, அப்படியே சாப்பிட்ருவாங்க. உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் வந்து சர்வ் பண்ணும்போது லைட்டாக பிளேட்டில் போட்டு கொடுத்தா போதும். என் பசங்களுக்கு லைட்டாக நான் இதில் எம்மியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சேவ் பண்ணிவிட்டு இது மேலே உங்களுக்கு சீஸ் இருந்தால் லைட்டாக இப்படி சீஸை தூவி கொடுத்தா போதும்.